வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெய்ய நாள் வந்துடுத்து. ஸோ நம்ம வந்து குல்ஃபி பண்ணி பார்க்கலாம். ஆத்துலேயே உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சமாச்சாரத்தை வச்சு தான் பண்ண போகிறோம். இது என்னென்னு கேட்டீங்கன்னா, ஃபுல் ஃபேட் மில்க்கு 1 லிட்டர். இதை வச்சு நம்ம இன்றைக்கி எப்படி குல்ஃபி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 10-15 நிமிஷமாக கொதிச்சுட்டுருக்கு. இது என்னென்னு கேட்டீங்கன்னா, ரெடிமேட் அந்த பாதாம் மிக்ஸ் நமக்கு கிடைக்கிறது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் இன்றைக்கி இந்த குல்ஃபி நம்ம பண்ண போகிறோம். இது நல்லா கொதிச்சு இது மாதிரி ஏடெல்லாம் வந்துட்டே இருக்குது, தெரியுது உங்களுக்கு இதில் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ இது எல்லா ராத்துலேயும் வந்து சம்டைம்ஸ் இது தீபாவளிக்கு வாங்குகிற குலாப் ஜாமுனோடலாம் இது ஃப்ரீயாலாம் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சில பேர் வந்து இதை குடிக்கிறதுக்கு இது பண்ணிட்டு அப்படியே வச்சுருப்பேன். ஸோ இதை வச்சு நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு 3/4 கப்பு போடுறேன். இதில் 1 லிட்டர் மில்க்குக்கு 3/4 கப் போட்டிருக்கேன். இது ஒரு ஃபியூ ஸ்ட்ரிங்ஸ் குங்குமப்பூ, இது ஆப்ஷனல். இது எல்லாருக்குமே அது ஈஸியாக கிடைக்கக்கூடிய சமாச்சாரம் தான். ஸோ நம்ம இதில் ஆல்ரெடி அந்த கப்பு இது ரெடிமேட் பாதாம் மிக்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயே சுகர்லாம் இருக்கும். ஸோ நம்ம தனியாக இதில் சுகர் போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஃபுல் க்ரீம் மில்க்குங்கிறதுனால ஏடு அப்படியே நிறைய வந்துட்டே இருக்கும். நீங்கள் வந்து அதை சைடால் இது பண்ணி விட்டுக்கோங்க. இதை அதில் மட்டும்தான் பண்ண முடியுமா மாமின்னு கேட்டீங்கன்னா, அதில் பண்ணினேன்னா கொஞ்சம் ரிச்சாக நன்னா இருக்கும். இல்லை எங்களுக்கு அது வேண்டாம், நாங்கள் நார்மல் மில்கில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாலும் உங்கள் சௌகரியம், நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் வந்து ஒரு 1/2 கப் மில்க் பவுடர். இதெல்லாம் ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கோசரம் நான் போடுறேன். இல்லைங்கிறவா ஜஸ்ட் அந்த இது மட்டும் ஆட் பண்ணேன்னா கூட போதும். ஒன்று வந்து இந்த குல்ஃபி பண்ண போகிறோம். இன்னொரு குல்ஃபி என்னன்னு நீங்கள் சொல்லலையே மாமி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுவும் கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் குல்ஃபி. நம்ம வந்து முன்னாடியே நம்மளோட வீடியோவில் வந்துட்டு குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். அதோட லிங்க் வேணாலும் நான் எடுத்துறேன். அது வந்து 2-3 இயர்ஸ் முன்னாடி பண்ணினது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இதே மாதிரி கேசர் பாதாம் குல்ஃபி பண்ணியிருக்கேன். ஸோ போன வருஷம் தான் நிறையா ஐஸ்கிரீம்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா. பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறமா வேனிலா ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கோம். காஃபி டிகாஷன், சவுத் இண்டியன் காஃபி டிகாஷனை வச்சு காஃபி ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறையா பான் ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய ஐஸ்கிரீம்ஸ் இல்லாமல் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த வருஷம் வந்து குல்ஃபிக்கு போகலாமே. எப்பயும் ஒன்றே பண்ணி காமிச்சிருந்தா எல்லாேருக்கும் போர் அடிக்கும் இல்லையா. இது வந்து ஒரு நீங்கள் 1 லிட்டர் வச்சிங்கன்னா அது 1/2 லிட்டராக இது குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்துட்டு அப்புறமா இந்த மில்க் பவுடர் இந்த இதெல்லாம் நீங்கள் போட்டேன்னா சரியாக இருக்கும். அதே மாதிரி இந்த இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பீசஸ் போட்டுடுறேன். இதெல்லாம் ஆப்ஷனல். உங்கள்கிட்ட எது இருக்கோ எது முடியுமோ அதை போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் பிஸ்தா, முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. எல்லாத்தோடையும் சேர்ந்து இன்னொரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். குல்ஃபி மோல்டு எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறவா, கிளாஸ் டம்ளர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் கிளாஸ் டம்ளரில் வேணாலும் நீங்கள் ஃபில் பண்ணி நல்லா மேலே ஏதான ஒரு டைட்டாக ஒரு என்ன சொல்கிறது அலுமினியம் ஃபாயிலாலையா மூடி நீங்கள் டீப் ஃப்ரீஸ் பண்ணுங்க 8 ஹவர்ஸ்க்கு. குல்ஃபி மோல்டு இதுக்குன்னு வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டம்ளர் நார்மல் எவர்சிலர் டம்ளரில் வேணாலும் நீங்கள் அதை விட்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் எடுக்கிறதே அதுக்குள்ளே நல்லா அந்த குச்சி சொருகிட்டு நீங்கள் வெளியில் இழுத்தேன்னா அழகாக அது கோன் மாதிரி வரும். அது இது என்னென்னு கேட்டீங்கன்னா, ஒரு 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீமும் இதில் ஆட் பண்ணுறேன். இதுவும் இன்னொரு ரிச்னஸ் கொடுக்கறதுக்கு தான், அதாவது சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் இது. ஸோ இது எல்லாமே ஆப்ஷனல். உங்களுக்கு எது கிடைக்குமோ எது இருக்குமோ எது உங்களுக்கு சௌரியப்படுமோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஜோரான ஒரு எவ்வளோ நான் உங்களுக்கு இந்த கரண்டி விட இதில் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க.
எப்படி ஒரு க்ரீமி டெக்ஸ்சரோடு இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுன அப்புறமா நம்ம இதை வந்து குல்ஃபி மோல்ட் ஆர் நம்ம கிளாஸ் டம்ளர் இல்லை எவர்சிலர் டம்ளர் நம்ம சௌகரியம் அதை எப்படி முடியுமோ அப்படி நம்ம அதை ஃபில் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகவும் ஆகிடுச்சு. ஆறினா இன்னுமே திக்காகிடும். நல்ல ஒரு க்ரீமியாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். நல்ல ஜோராக ரெடி ஆகிடுது. இந்த இன்ஸ்டன்ட் பதாம் மிக்ஸை வச்சு இந்த குல்ஃபி ரெடி பண்ணிட்டோம். இதை எடுத்து வச்சுட்டு அடுத்த குல்ஃபி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதுவும் 1 லிட்டர் மில்க்கு, ஃபுல் க்ரீம் மில்க்கு இதை எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு கொதிக்க விட்டு எடுத்து வச்சுருந்தேன். திருப்பி இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். இந்த பாலில் இதே மாதிரி ஒரு 1/2 கப் மில்க் பவுடர். இதெல்லாம் ரொம்ப குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குல்ஃபியாக இருக்கும். சாக்லேட் இது அப்படிங்கிறது நம்மளே ஆற்றுல இது வந்து நிச்சயமாக ஒரு நீங்கள் மோல்டில் விட்டேனாலே ஒரு 7-8 மோல்டு விடலாம். ஆனால் இதை நம்ம பண்ணிவிட்டு உடனே இதை வந்து நல்லா ஆற வச்சுருங்கோ. ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் மோல்டில் அது ஃபில் பண்ணணும். சுட 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 நீங்கள் மோல்டில் ஃபில் பண்ணி டீப் ஃப்ரைஸ் பண்ணாதீங்க. அதை கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ஒரு 1/2 மணி நல்லா ஆற விடுங்கோ. ஆறுனப்புறமா அது இன்னுமே திக்காகும். அந்த மாதிரி திக்காக இருக்கிற இதில் வந்து நீங்கள் மோல்டில் ஃபில் பண்ணி நீங்கள் டீப் ஃப்ரீஸ் பண்ணினீங்கன்னா 8 ஹவர்ஸ் விட்டுருங்கோ. முதல் நாள் சாயங்காலம் இல்லை ராத்திரி பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் மத்தியான வேளையில் கொடுங்க. என் குழந்தைகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நம்ம ஜில்லுன்னு கொடுக்குறோமேன்னு கவலைப்படவே வேண்டாம். நம்மளும் நல்லா எடுத்துக்கலாம் நிச்சயமாக. யாருக்கு தான் பிடிக்காது ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் குல்ஃபி இல்லை இல்லையா? எல்லாருக்கும் பிடிச்சது தான் அது. இதுவும் அந்த மாதிரி நல்லா ஒரு 10-15 நிமிஷம் கொதித்து கொஞ்சம் திக்காட்டும் பார்க்கலாம் நம்ம. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் அது கொதிச்சுட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு கப் 1/4 கப் க்ரீம் இதில் சேர்த்துட்றேன். இதுவும் நான் அப்போ சொன்ன மாதிரி நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கு தான் அது. இது என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதை ஒன்றுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு கரைச்சி இதில் விட்டுருங்க. இது விட்டதுக்கப்புறம் இது திக்காக ஆரம்பிச்சிடும். தெரியறதா உங்களுக்கு? முன்னாடி இருந்த இது குல்ஃபிக்கும் இதுலேயும் சுகர் போட வேண்டாமா மம்மின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறது வந்து சாக்லேட் சிப்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுலேயே கொஞ்சம் சுகர் இருக்கும். இது போரும் அப்படிங்கிறவா இதோட விட்டுடுங்க. இல்லை எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஸ்வீட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவா கொஞ்சம் ஒரு 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இந்த சாக்லேட்டை நான் இதில் ஆட் பண்ணுறேன். ப்ரௌன் சுகர் ஒரு 1/4 கப் போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகவும் இருக்குது. உங்களுக்கு இந்த கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ திக்காக இருக்குது தெரியுறதா? இது நல்லா ஆறித்துனா இன்னுமே திக்காகிடும். இந்த கோகோ பவுடரும் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க போட்டுக்கோங்க. இந்த கலர் வரலன்னா இது நல்ல ஒரு வாசனை அண்ட் ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி கலர் சாக்லேட் கலரும் நல்லா வரும். ஸோ இது ரெண்டுமே நல்லா ரெடி ஆகிடுது. அடுப்பை அணைச்சிட்டேன். கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இதை வந்து மோல்டில் ஃபில் பண்ணலாம். ஆறுனதுக்கப்புறமா பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்குது தெரியுறதா உங்களுக்கு? இந்த மாதிரி குல்ஃபி மோல்ட் எடுத்துக்கோங்க. ஆர் இந்த மாதிரி கிளாஸ் டம்ளர் இல்லை எவர்சிலர் டம்ளர், உங்கள் சௌகரியம் அது. இதை வந்து டைட்டாக இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு இப்படி மூடி இப்படியே டீப் ஃப்ரீசரில் வச்சுருவோம். இதுக்கு நிச்சயமாக மூடி இருக்கும். இந்த மாதிரி மூடி கிடைக்கும். மூடியோடு தான் இருக்கும். நீங்கள் போட்டு இப்படி மூடி இப்படியே இதை டீப் ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஸோ இது
ஃபில் பண்ணிட்டோம். இப்போ சாக்லேட் ஃபில் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு. இது ஃபுல் க்ரீம் மில்காக இருந்தால் தான் அந்த என்ன சொல்கிறது, இந்த ஏடோட இதெல்லாம் இதில் இருக்கணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் ஃபில் பண்ணியிருக்கோம். இது மேலேயும் நல்லா மூடிடலாம். போட்டு இப்படியே டீப் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 hours கழிச்சு நாளைக்கு இதை டீமோல்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஸோ இது மாதிரி ஒரு தண்ணிக்குள்ளே கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. நார்மல் ரூம் டெம்பரேச்சராக இருக்கட்டும், இல்லைன்னா வார்ம் கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கிறதா இருக்கட்டும். பார்த்தீங்களா, 2 அழகான அந்த இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸில் பண்ணின குல்ஃபி ரெடி. வாவ், ரொம்ப அழகாக எடுத்து. இதுவும் இல்லை மேலே ட்ரெஸ்ஸிங் போட்டுனெல்லாம் நல்லாயிருக்கும். நம்ம அந்த டம்ளரில் வச்சோம் பார்த்தீங்களா, அதெல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்படியே ஸ்கூப் பண்ணி வேணாலும் எடுத்துக்கலாம், அழகாக வந்துடும் அது. ஸோ சாக்லேட் குல்ஃபியும் ரெடி. எனக்கு இது ஸ்பூனால் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றது வேணால் நான் கட் பண்ணி காமிச்சேன். ஜஸ்ட் இது பாருங்க, ரொம்ப சிரமம்லாம் பட வேண்டாம், அவ்வளோ ஈஸியாக சாஃப்டாக வருது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.